ஈடமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்களாகவும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகும். நேற்றுக்கு இந்த தர்பார் டாஸ்க் ஆரம்பிச்சது. இன்னைக்கும் அந்த தர்பார் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. பட் நேற்றைய சூழல் பல குழப்பங்கள் இந்த தர்பார் டாஸ்க் நடந்ததை பார்க்க முடியாது. இன்னைக்கு எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்தது. பிக் பாஸ் சீசன்லயும் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது சண்டைகள் வருமா, பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் இந்த தர்பார் டாஸ்க்ல கூட இன்னும் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் மோரோவர் பார்வதியை கீழே, அதாவது பார்வதியை அவங்க கண்ணில் அடிச்சது அப்படிங்கிறது அது எதேர்ச்சியா நடந்ததா இல்லை வாண்டடா பண்ணதா அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசி திவ்யா. மாவட்டம். ம். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு அதை பத்திலாம் பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் நம்ம கூட பத்தி நான் பேசுறதா பிரியாகுமார் நடந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் நான். ஃப்ராஸ்டி போட்டிருக்காரு. எனக்கு ஃப்ராஸ்டியோட கமெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே ஒரு எந்துவ கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்வேன் நான். சூப்பர் ரெவ்யூன்னு சொல்லியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் கைஸ் சொல்லியிருக்காரு. ஓ மை காட், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஸ்போக்கன் பை பிரியா ரிஃப்ளெக்டட் மை தாட்ஸ்ன்னு போட்டிருக்காரு. இது ஒரு எல்லாரோட வாய்ஸாவும் நான் பேசுறேன்னுட்டு நீங்க சொல்றப்ப எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட பார்வை தான் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் சொல்ல மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் திருப்தியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். ஸோ நீ சொன்ன மாதிரி ஹரேஷ், இதுக்கு போகலாம். அந்த அடிப்பட்டதை பத்தி சாண்ட்ரா திவ்யா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப டிஸ்கஸ் பண்றப்போ சாண்ட்ரா சொல்றாங்க, எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு, அது ஆக்சிடென்ட்டா இல்ல அடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்ப திவ்யா என்ன சொல்றது, ஒரு கான்பிடென்ட்டா சொல்றாங்க ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப பிரஜனும் ஜாயின் பண்றாரு. அப்ப மூணு பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி இப்ப 2-3 நாளா தான் கொஞ்சம் உருப்படியா அவங்களோட என்ன சொல்றது டிக்னிட்டி மெயின்டைன் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியல் டே எல்லாம் நான் திட்டிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்து அவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆயிட்டு திட்டிட்டு இருந்தேன். பட் இப்ப கொஞ்சம் லாஜிக்கா பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மூணு பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேரு பேசுறது கொஞ்சம் மெச்சோர்டாவும் இருக்கு. மற்றவங்களுக்கு புரியற மாதிரியும் இருக்கு. ஸோ தேர் டாக்கிங் வெதர் திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட்ன்ற மாதிரி தான் பேச வராங்க. அப்போ திவ்யா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றாங்க அது ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அந்த வார்த்தைகள் கூட எவ்வளவு சேஃபா இது பண்றாங்க பாரு. அத இப்போ இப்போ அது அடிச்சதா ஆக்சிடென்ட்டா அப்படின்னா அது ஆக்சிடென்ட் கிடையாது, ஆனா என் வாயில இருந்து அது அடிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற இது ரொம்ப தெளிவா இருந்தது. ஆக்சுவலா அந்த கான்போ அவங்க மூணு பேர் பேசிட்டு இருந்தது. ஸோ அது அது வாண்டடா தான் அவன் பண்ணினான் சபரி அப்படின்றது எல்லாருக்குமே. சபரிக்கு திவ்யா ஷி இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். வெளியிலயும் சரி உள்ளேயும் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த ஏதோ ஃப்ரெண்ட்லினஸ் அவரை தான் பழகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சபரி ஷேர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். திவ்யா ஓகே. சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று சபரி டாஸ்க் பத்தி பேசுனதாகட்டும், திவ்யா கிட்ட கூப்பிட்டு பேசினார். சபரி ஓகே. இன்னொருத்தவங்க எல்லாம் தனியா அவங்க கூப்பிட்டு பேசுனாங்க, பெட்ரூம் கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ என்னென்ன பிரச்சனை, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இங்க இருக்கு, என்னென்ன அதை எப்படி சொல்யூஷன் பார்க்கலாம். பார்வதி அவங்க அந்த குக்கிங் டீம் தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்குள்ள மச்சாங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல பெருசா. மற்றபடி அந்த ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கிறத பார்க்கணும். ஸோ ஷேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஷேர் பண்ணது அது வேணும்னா பண்ணது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி வரதுக்கு முன்னாடியே நீங்க வெளியில் அனுப்பணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். விஜய் இதுதான் நானும் சேதுபதி எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதை பஞ்சாயத்து பண்ணி அது நான் இல்லை, நான் அப்படி சொல்லலான்னு அவர் சொல்லி நான் அப்படிலாம் வாண்டடா பண்ணலான்னு பண்ணி அதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து நீங்க எல்லோ கார்டு கொடுக்குறது, நீங்க பேசாம ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிடலாம் சபரி. அதுதான் சொல்றேன் நான். அன்னைக்கு இது விஜய் சேதுபதி வர கூட வேண்டாம், வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போறோம் அப்படின்றது தான் நான் சொல்றேன் நான். இது தவிர இப்ப இவங்க பேசிக்கிறப்ப ஒரு அந்த அளவுக்கு நோட் பண்ணி இனிஷியேட் பண்றாங்க. சபரி போயிட்டு ஒரு கர்டசிக்கெல்லாம் விசாரிக்கல பார்வதிய. வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுன்றதுனால பார்வதி கிட்ட போய் விசாரிக்கிறாரு.
ஆனா வந்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான் அதுல அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேசுறாங்க. எஸ் கரெக்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது முகத்துல நல்லாவே தெரியுது. இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு பார்வதி போயிட்டு கேமரா முன்னாடி அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க, இது சரியா போயிடும்மா எனக்கு அப்படின்னுட்டு நல்லா பேசிட்டு இருந்தாக்க பின்னாடி சபரி வந்து இது வந்துட்டு விளையாட்டுல நடந்தது, நான் வாண்டடா எல்லாம் பண்ணல, நான் மதுரை வந்து உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்காக, உங்க பொண்ணோட கண்ணுக்கு இப்படி பண்ணினதுக்காக அப்படின்ற மாதிரி எல்லாம் அதையும் வந்துட்டு ஒரு தவறை உணர்ந்து அந்த சாரி எல்லாம் சொல்லல. சரி பார்வதி விட்டுடு கண்டஸ்டன்ட், அவங்க அம்மா கிட்ட தான் நீ பேசுற, நீ அது தவற உணர்ந்து நம்ம ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட துளி கூட இல்லாம அது வந்துட்டு ஸ்போர்ட்டிவ் என்ன சொல்றது விளையாட்டுல அப்படிலாம் நடக்கும் அப்படின்னா 2 நாளா அந்த பொண்ணு கண்ணு கூட திறக்க முடியாத அளவுக்கு எல்லாம் மொத்த கருத்து போயிருக்கு, அந்த அளவுக்கு ரத்தம் கட்டி போற அளவுக்கு வந்துட்டு ஒரு அடி அந்த பொண்ணுக்கு விழுந்திருக்குன்னா இது விளையாட்டுல வர அடியே கிடையாதுன்றதுதான் நம்ம சொல்லுவோம். நம்மலாம் வந்துட்டு விளையாடாம எல்லாம் வரல, நம்ம எல்லாம் விளையாடிட்டு வந்தவங்க தான். சோ இதுல வந்துட்டு சபரிக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லைன்றது நல்ல தெளிவா அவன் ஃபேஸ்ல தெரியுது. சோ இது மன்னிக்க முடியாத குற்றமா தான் நாங்க பாக்குறோம். பிக் பாஸ் எதுக்காக வந்துட்டு இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்துட்டு இருக்காருன்றது எனக்கு தெரியல. இன்னும் வேற என்ன நடக்கணும் அப்படின்றதான் கேக்குறேன். நான் நேத்து சொன்ன மாதிரி தான், இது வெளியில வந்துட்டு ரோட்ல வீட்டுல எங்கன்னா ஒண்ணு நடந்திருந்து இந்த பொண்ணு போய் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா எஃப்ஐஆர் போடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அடி தெரியுது நல்லா. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்க அம்மாவே கூட போடலாம்னு வச்சுக்கோ. இப்ப இவங்க வந்துட்டு என்ன ட்ரை பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு ரெட் கார்டு கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன ஆயிட போகுது இமீடியட்டா கூப்பிட்டுன்றது எனக்கு தெரியல. சோ எனக்கு இப்போ இன்கேஸ் ஏதோ ஒன்னு 2 பேருக்கு பார்வதி விட்டுட்டு சபரி விட்டுட்டு வேற யாருக்கும் 2 பேருக்கு, ஏன்னா எந்த நேரம் அடிதடி தான் நடந்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்னு அடிச்சு யாருக்கோ ஒருத்தர் கீழே விழுந்து தலையில அடிபட்டு ஏதாச்சும் ஆனா என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ்ல? எமர்ஜென்சியா அவங்கள வந்து வெளியில அனுப்புறதுக்கு என்ன வழியோ தான் பார்ப்பாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு காரணமானவர்களை வெளியில அனுப்பி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை பிக் பாஸ் கிட்ட. ஏன்னா சம்பந்தம் இல்லாதவங்களெல்லாம் அனுப்புறாங்க இல்ல, வெளியில ரெட் கார்டு. ஒன்ஸ் வந்து மதுமிதா ஏதோ ப்ராப்ளம் பண்ணாங்க, கையெல்லாம் கட் பண்ணி ஏதோ ப்ராப்ளம் பண்ணாங்க, அதுக்கு என்ன காரணம்னு கூட விசாரிக்கல பிக் இப்ப பாஸ். வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் தெரியும். வெளியில வந்த நியூஸ் என்னன்னா தமிழ்நாடு கர்நாடகா இஷ்யூ பத்தி ஏதோ பேச்சு ஓடுச்சு, அதுல கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் அந்த பிரச்சனை யார் கிளப்புனதுங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அவங்கள பார்த்து அதுல அவங்களுக்கு ஒரு போட வார்னிங் நாங்க நியாயம் கொடுத்தாங்களா, சொல்றோம். இல்ல அவங்களுக்கு அந்த வார்னிங் கொடுத்தாங்களா, நீங்க ஏன் இந்த தேவையில்லாத இஷ்யூஸை நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு ஒரு வார்னிங் கொடுத்தாங்களா, எது ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் இல்லை. அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறதா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்லயே ஓவியா வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி தானே போனாங்க. ஸோ என்ன பண்றீங்க, அவ்வளோ ஒரு மென்டல் டிப்ரெஷன் கொடுத்து ஒருத்தருக்கு வந்துட்டு கார்னர் பண்ற அளவுக்கு வந்துட்டு 24 மணி நேரம் பிக் பாஸ் வாய்ஸ் இருக்கு, 24 மணி நேரம் அந்த எல்லாருமே அந்த கேமரா அந்த டீம் எல்லாம் வந்துட்டு முழிச்சிட்டு தான் இருக்காங்கன்றத சொல்றீங்க, ஷிஃப்ட் பேஸ்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பீப்புளா என்ன சொல்றது இன்விசிபிளி பிரசன்ட் தேர் அப்படின்றது தான் அதை நீங்க உணர்த்துறீங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நடந்தா ஒரு பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறேன். இப்பதான் வந்துட்டு இப்ப இன்னைக்கு பேசுறப்போ கானா வினோதெல்லாம் நிக்க வச்சு அவர் பேசுறப்போ வந்துட்டு கானா வினோத கேக்குறாரு, நீ யார் நீ என்னோட சிஷ்யனோட ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்னுட்டுன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் ஆமா அப்படின்னு யாருன்னு கேட்டாக்கா சாண்டி நட்டுன்னு வினோத் சொல்றாரு. சோ நீ அந்த ஒரு இதுல இருக்கும் போது வந்துட்டு நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ செய்யலாமா அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. அக்செப்டட். எப்ப பாரு கத்தல் கூச்சல் இது மட்டுமே தான் இருக்கு. ஒரு ஃபன்னா கொடுக்கறப்ப கூட வந்துட்டு டாஸ்க் படிக்கிற வரைக்கும் வந்துட்டு அது ஃபன்னா எடுத்துக்கிறீங்க, ரியாக்ட் பண்றப்போ வந்துட்டு அந்த டாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறப்போ அது கத்தி கூச்சல் போட்டு அந்த இதே ஸ்பாயில் பண்றீங்க. ஆனா இத்தனை 9 சீசன்ல வந்துட்டு திஸ் இஸ் த வேர்ஸ்ட் ஷோ அந்த தர்பார் இது நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தரும் இன்னோவேட்டிவா ஒன்னொன்னு பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே அவங்களே கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி நான் பார்த்திருக்கேன் நானு. பட் இது வந்துட்டு சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேங்குது, தனக்காவும் வரமாட்டேங்குது. இல்ல இல்ல, என்ன அவங்க திவ்யாவும் சாண்ட்ரா பிரஜன் 3 பேரும் ஒரு ஒரு ஐடியாவோட கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம். நான் அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றது எனக்கு அது எப்படி இவங்க இந்த டாஸ்கை முடிக்க போறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா வந்து அதுதான். இதுல ஒரு இன்னோவேட்டிவ் கிரியேட் பண்ணலாம், இதை வந்து நம்ம ஒரு டாஸ்கா பண்ணலாம் அப்படிங்கறதா
இவங்க திவ்யா இவங்களா ஒரு டாஸ்க் யோசிச்சு நம்ம இதை டாஸ்கா பண்ணலாம்னு சொல்லி கெமி கிட்ட கேக்குறாங்க. கெமி வந்து அதை சீக்ரெட் டாஸ்க்னு அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவங்க கேமராமேன் போய் எனக்கு சீக்ரெட் டாஸ்க் உடன்பாடு இல்லைன்னு போறாங்க. எனக்கு அது ம். புரியல. இது கெமிக்கு புரிஞ்சுதா? உடன்பாடு இல்லைன்னா வராதீங்க உள்ளன்ற இல்ல, நானு. கெமிக்கு முதல்ல அவங்க திவ்யா சொன்னது புரிஞ்சுதான் அவங்க வந்து டாஸ்க் பண்றேன்னு ஆரம்பத்துல இறங்குனாங்களா அப்படிங்கறது எனக்கு இன்னும் புரியல. இது வார்த்தை முதல்ல தான் போய் முடியும். கண்டிப்பா. கண்டிப்பா அதுதான். நான் என்ன சொல்றேன், என்னால முடியாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு வந்துட்டு, நீங்க இங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்துட்டு என்னதான் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு சக்தி வந்து திருட சொல்றாங்க. அது திருடுறது அவ்வளவு பயந்து பயந்து திருடிட்டு நான் இது வரைக்கும் இது பண்ணதே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது கூட வந்துட்டு எனக்கு அது மைனஸா தான் தெரிஞ்சது. இல்ல, சக்தி வந்து அவர் டாஸ்கா பார்த்தார். ரெண்டாவது இஸ் அன் ஆக்டர். அவருக்கு வந்து ஒரு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அழகா முடிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருந்தார் அந்த டைம்லயும். ஸோ அதனால வந்து அவருக்கு இதை பண்ணா நம்மளுக்கு நம்ம நம்ம வந்து வெளியில இப்படி தெரியும் அப்படின்னு தெரியும். பட் ஸ்டில் இது டாஸ்க். நம்ம எப்படி ஒரு படத்துல நடிக்கும் போது நம்ம இந்த சீன் பண்ண சொல்றாங்க, ஆ, இந்த சீன் பண்ணா நம்ம படத்துக்காக தான் பண்றோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு அது பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஒரு தாட் வந்தது, அதனால அவர் பண்றாங்க. இப்ப இங்க வந்து மக்கள் பாக்குறாங்க பார்க்கல எதுவுமே கிடைக்கல. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுதா, நான் பண்ண மாட்டேன்னு போறாங்க. ஆ. இதுக்கு எதுக்கு நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரணும்னு எனக்கு புரியல. அதுதான். ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்துட்டு எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், லைக் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அவங்க ஃபேமிலில இருந்தெல்லாம் வரப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப யதார்த்தமா பண்ண மாதிரி இருந்தது. இப்ப என்னமோ ரொம்ப ஓவர் பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு பிக் பாஸ இவரை வந்து சாரோட பையன் இப்ப நீங்க சொன்னீங்களே, அவர் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்து தான் பேரை டேமேஜ் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது. கிடையாது. பட் வந்து சக்தி ட்ரை பண்ணாரு, ஏதோ அவரால் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணாரு. ஏன்னா டாஸ்கா பார்த்தாரு, கேமா பார்த்தாரு. இதே மாதிரி ம். காயத்ரி நமக்கும் அவங்க உள்ள வந்து அவங்க நேமை டேமேஜ் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பா. பட் அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா இது ஒரு கேம் ஷோவா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தாங்க. ம். ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஓவியாவுக்கு அந்த சீசன் அவங்களுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய லெவல்ல சினிமா வாய்ப்புகளை தரலாம். இதுதான். சோ இது எது, என்ன எதுக்கு இவங்க எல்லாம் இவ்வளோ இது சீன் போட்டுட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஒரு இடத்துல வந்துட்டு பார்வதி விக்ரம வந்துட்டு பானபத்திரம் ஓனாண்டின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாக்கா பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதான். யோ என்னையா படிச்சிருக்கன்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னுட்டுன்னு சொல்றியே, அப்ப அந்த பானபத்திரம் ஓனாண்டி யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு தான் அந்த கவிஞனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, அந்த கவிஞனோட பேர் எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு உனக்கு ஒன்றும் தெரியாதா அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது, தூண் துப்புற அளவுக்கு தான் இந்த இருந்தது அந்த விக்ரமோட இது. பானபத்திரம் அந்த வார்த்தை அவ்வளவு கேவலமான வார்த்தையா இருந்தா சிங்கமுத்து அந்த ரோலே பண்ணிருக்க மாட்டாங்க. ம். சிங்கமுத்து அண்ணனுக்கு அந்த ரோல் அழகா செட் ஆச்சு. அந்த பானபத்திரம் ஓனாண்டிங்க அந்த அந்த ரோல் அழகா செட் ஆச்சு 23 புலிகேசியில. 28 புலிகேசில. ம். அதனால அந்த ரோல் எடுத்து பண்ணாங்க. அது அவ்வளவு அழகா டெலிவரி ஆயிருந்தது. இன்னைக்கும் நான் அவரை பார்த்தேன்னா அந்த அந்த டைலாக் எல்லாம் சொல்லுவேன் நான். நீங்க ம். வந்து மன்னா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு டைலாக் போகும், ஆமா. பெரிய டைலாக் போகும். ஆமா. அது இன்னுமே வைரலா போயிட்டு இருக்கிற டைலாக். உங்களுக்கு வந்து அந்த அந்த கேரக்டர் எவ்வளவு ரீச்ங்கிறது புரிஞ்சுக்காம அது வந்து பாடி ஷேமிங் சொல்றது எனக்கு அக்செப்டபிளா தெரியல. இவர் அக்செப்டபிளா இல்ல. ஸ்டாண்டப் காமெடினா நீங்க வந்து ஒருத்தருடைய இதுல இருந்து செக்ஷுவல் ரேஷியோல இருந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் நீங்க வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு பண்றீங்க. அது உங்களுக்கு பாடி ஷேமிங்கா தெரியல. ஒரு கேரக்டரா காட்டுறது வந்து உங்களுக்கு பாடி ஷேமா தெரியுதுன்னா எனக்கு அது எப்படின்னு புரியல. புரியல. என்ன சொல்றது, நீ புரியலன்னா அதுக்காச்சும் அமைதியாச்சும் இருக்கணும். அது பார்வ கிட்ட வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு வாய்ப்பிடுங்கணும்னு சொல்லிட்டு நீ ஏதாச்சும் ஒண்ணு அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருந்தனா நீதான் அங்க டேமேஜ் ஆகுற அப்படின்றது. ஆனா மக்களுக்கு வந்துட்டு விக்கல்ஸ் மேல இருக்கிற அந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா என்ன சொல்றது, அந்த முகமே வேற. அப்போ வந்துட்டு ஒருத்தனால வந்துட்டு இத்தனை முகம் வச்சுட்டு வாழ்க்கையில வாழ முடியுமான்றதுக்கே வந்துட்டு ஒரு பெஸ்ட் அவருக்கு உதாரணம் விக்ரம் தான். ட்ரெயின் போனது அது ஒரு என்ன சொல்றது, உள்ள ஏதோ ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே பிரவீன் போறாரு அப்படிங்கிறப்போ நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கோமே, நம்மளும் வெளியில போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தாட் ஏற்படுத்திருக்கலாம். அதனால என்னென்னமோ ட்ரை பண்றாரு. பட் அதை சரியா பண்ணா பெட்டரா இருக்கும். இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, ஏதாவது சரியா பண்ணா பெட்டரா இருக்கும். அதுதான். கேரக்டர் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கேரக்டருக்கான ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சுக்காம
நான் அந்த ஸ்கிட்டை பண்றேன் அப்படிங்கிறது, அது அந்த ஸ்கிட்டே ஒண்ணுலாம் பண்ணணும். பார்வதி நான் ஸ்டாப். இன்னைக்கு பிக் பாஸ் பாரு அப்பப்போ யூ நீட் டு லேர்ன் டு க்ளோஸ் த டோர் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்துட்டு பார்வதி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்துல வந்துட்டு பார்வதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்போ திவாகருக்கு எகெயின்ஸ்டா கொடுக்குறாங்க. வினோத் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பாரு இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். ஒரு என்ன சொல்றது, பாம்பு மாதிரி தான் பாரு. அது எப்போ டைம் கிடைக்குதுன்னு பார்த்து அதை என்ன சொல்றது பொறுமையா இருந்து பார்த்து அதே மாதிரி நீ என்ன எப்படி நீ பண்ணியோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கறது தான் பாரு. திவாகர் அன்னைக்கு வந்து அந்த ஜட்ஜு டாஸ்க்ல வந்துட்டு அந்த ஜூஸ் இது பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அந்த ஜட்ஜ் டாஸ்க்ல வந்துட்டு திவாகர் வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டா போய் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணிட்டு எல்லாரும் தனக்கு வேலை செய்யறாங்கன்னுட்டு அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட்டிவா போய் அதுக்கப்புறம் உணர்ந்து இதெல்லாம் ஃபேக் போல இருக்குன்னுட்டுன்னு திருமணி பாரு கிட்ட வந்தது. இது வந்துட்டு அப்போ பாரு பெருசா வெளி காட்டிக்கல. அதெல்லாம் என்ன கிடைக்குது. இல்ல அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு டைம் கிடைக்குது, வச்சு செஞ்சா பார்வதி. அதுதான் பார்வதியோட ஒரிஜினல் கேரக்டர். இது வரைக்கும் பார்வதி தன்னோட ஒரிஜினாலிட்டியை எங்கேயுமே மறைச்சது கிடையாது. அதனால நம்மளால ஈஸியா ரீட் பண்ண முடியுது பார்வதி யாரு என்னன்னுட்டுன்னு. நான் இது வரைக்கும் வந்துட்டு பார்வதி நல்லவான்றதே நான் சொல்லல. நானு பார்வதியோட கேரக்டர் இதுதான் அப்படின்றத நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் நானு. பட் ஆனா அந்த பொண்ணை அடிச்சது வந்துட்டு ஐ கேன் டைஜஸ்ட். அது ஒண்ணுதான் எனக்கு பிரச்சனையா இருந்தது. அதுவும் சபரி வந்து அடிச்சுட்டு இன்னமும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு இப்படி எல்லாம் மனிதர்கள் இருப்பாங்களா? இல்ல அந்த பொண்ணு அந்த வலியில ஏதோ ஒண்ணு பெனாத்திட்டு போகுது. சில பேர் எல்லாம் ஜுரம் ஜாஸ்தி வந்துட்டா கூட வாய்ப்பெனாத்தல் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏதோ இது சும்மாவே பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த வழியில வந்துட்டு அது என்ன பண்றது என்ன பேசுறோம் தெரியாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு போட்டு நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாக்கா நம்ம அப்படித்தானே பார்த்திருப்போம். நம்ம இல்ல அதட்டிட்டு உட்கார வச்சிருப்போம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை போயிட்டு இன்னும் டான்ஸ் ஆடி காட்டுறது இவ்வளவு பெரிய பாடியை வச்சுட்டு ரொம்ப கேவலமா இருந்தது விக்ரம் அப்படின்றதுதான் சொல்லணும். வாட் எல்ஸ் ஹரிஷ்? பண்ணிருக்கோம் இப்போ வரைக்கும். வந்து பிக் பாஸ் அட்வைஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த சீசனும் இருந்தது இல்ல. இன்னொரு விஷயம், பிக் பாஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? இனிமேல் வந்துட்டு நானும் கண்டஸ்டன்டா உங்களோட விளையாட போறேன். வேற வழி கிடையாது. ஏன்னா யாருமே உள்ள விளையாடல. அதைத்தான் நான் கேக்குறேன். உங்க வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குல்ல, நீங்க ஏன் அதெல்லாம் தடுக்க கூடாதுன்றதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இல்லங்க, தடுக்கிறதுக்காக தான் வைல்ட் கார்டு என்ட்ரின்னு ஒருத்தர் ஒரு 4 பேரை உள்ளாண்டாங்க. அதுல ஒருத்தர் அந்த குரூப்போடய சேர்ந்துட்டாரு. 3 பேரு ஒரு தனியா ஐடியா கிரியேட் பண்ணி நம்ம இப்படி பண்ணலாம், இது வந்து டிஃப்ரெண்டா தெரியும்னு சொல்றாங்க. 3 பேரோட ஐடியாவும் அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. திவ்யா அதனால போவோம். திவ்யாவுக்கு சரி நீங்க என்னமோ முடிவு பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ நான் அதை அப்படியே ஆன் த ஸ்பாட்ல பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க திவ்யா. அதனாலதான் திவ்யாவை தனியா கூப்பிட்டு சொல்றேன். அவர் வந்து திவ்யா மென்ஷன் பண்ணி சொல்றாரு, பிக் பாஸ் நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஐடியா 3 பேரை டிசைட் பண்ணி சொல்றோம், அந்த ஐடியாவை கூட ஃபாலோ பண்ண தெரியாம நீங்களும் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாம நாங்க ரெடி பண்ண ஸ்கிரிப்டையும் வேணாம்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ இந்த டாஸ்க் ஒன்றெல்லாம் போயிடுவேங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. அது அங்கங்க வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு பிக் பாஸ் இன்னைக்கு கரெக்டா வச்சு செஞ்சாரு எல்லா கண்டஸ்டன்ட்டையும். ஓகே, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு நீங்க என்ன ஸ்கிரிப்ட் போட்டீங்க, என்ன பண்ணீங்க, இன்னும் சொல்ல போனா பிரஜின் என்ன ஸ்கிரிப்ட் போட்டாரு அப்படிங்கிறது பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கு, பாதி பேருக்கு புரியல. பட் என்ன சொல்றது, வைல்ட் கார்டு என்ட்ரி வந்துட்டு மோசம் பண்ணலன்றத வந்துட்டு சொல்லிக்கலாம். ஏன்னா 2-3 நாள் பண்றாங்க வைல்ட் கார்டு என்ட்ரி. அவங்க வந்து டிஃபரெண்டா அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு டாஸ்கையும் டிஃபரெண்டா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அது வீட்டுல இருக்கவங்க ஒத்துழைக்கும். இல்ல 16 பேர் ஒரு டைப்பாவும் 3 பேர் ஒரு டைப்பாவும் இருந்தாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அமித் வந்து கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டாரு. அந்த குரூப்போட அது என்னத்துக்கு வந்தாருன்னே தெரியாம அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாரு. ஆல்மோஸ்ட் இன்னொரு ரம்யான்ற மாதிரி தான், ஆம்பளை ரம்யான்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு அவரு. சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. என்ன சொல்றது, சும்மா சீட்டை தேய்க்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியுது. பட் தீஸ் 3 பீப்புள், பிரஜன் ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், திவ்யா ஆகட்டும், கொஞ்சம் மெச்சோர்டா பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் திட்டி இருக்கேன் நான் அவங்களெல்லாம். இப்ப இன்னைக்கு நல்லது பண்றப்போ நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும்.
ஸோ வேற என்ன ஹரிஷ்? நாமினேஷன்ல வந்து ஓட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓட்டிங் ப்ராசஸ்ல இப்போ லாஸ்டா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேக்ல இருந்தது வந்து கனியும் ரம்யாவும் தான் பாட்டம் 2 பொசிஷன்ல இருக்காங்க. டாப்ல வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் இருக்காங்க. அவங்களோட வந்து விக்ரமும் இருக்காரு. அதே மாதிரி அஹ், இன்னொரு திவாகர், பார்வதி இவங்கெல்லாம் கூட அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. டாப் 5 to 6ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. பாட்டம் 2ல கனியும் ரம்யாவும் தான் இருக்காங்க. இது ஓட்டிங் ப்ராசஸ் இப்படியே போச்சுன்னா கனியும் ரம்யாவும் வெளியில வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல நாங்க வந்து கிராஸ் ஓட்டிங் போட்டு நாங்க வந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு அவங்க ஓட்டு போடுவோம்னு போட்டாங்க அப்படின்னா கனி மறுபடியும் சேவ் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி ஓட்டிங் ப்ராசஸ் நடக்க போகுது. கனியும் வந்து ஸ்பாயிலிங், அவங்களுடைய கேமும் ஸ்பாயில் பண்றாங்க, மற்றவங்களுடைய கேமையும் ஸ்பாயில் பண்றாங்க. ஸ்பாயில் பண்றாங்க. கரெக்டா பிக் பாஸ் அடிச்சாரு பத்தியா? என்ன கேரக்டர் கொடுத்தாரு? ராஜமாதா. இப்ப என்ன சொல்வ பிக் பாஸ் கிட்ட? நான் ராஜமாதா பண்ண மாட்டேன், என்ன அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க, மரியாதை கெட்டுடும் சொல்லிருப்பியா நீ? அன்னைக்கு பார்வதிய வந்துட்டு இன்டைரக்டா சொல்ற மாதிரி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும் போது எஃப்ஜே வந்துட்டு ராஜமாதான்னு சொல்றப்போ இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் கூப்பிட்டாக்க மரியாதை கெட்டுடும் அப்படின்னுட்டு அது ஆக்சுவலி நாட் ஃபார் எஃப்ஜே, பார்வதிக்கு சொன்ன விஷயம் அது. இப்ப நீ பிக் பாஸ் பத்தி சொல்ல வேண்டியது தானே மரியாதை கெட்டுரும்னுட்டு. இப்போ வந்துட்டு ஓகே தேங்க்யூ பிக் பாஸ். அதான் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது. எனக்கு என்னன்னா எல்லா சின்ன பசங்க நீ வந்துட்டு ஒரு மெச்சோர்டான லேடி, மெச்சோர்டான ஃபீமேல் அங்க போயிருக்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எல்லாருமே வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு அம்மா அம்மான்னுட்டுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்காகவாச்சும் நீ வந்துட்டு அழகா விளையாடி இருக்கலாம். நீ இவ்வளோ ஈவிலா இருந்திருக்க வேண்டான்றதுதான். சோ பாக்கலாம் ஹரிஷ். ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. செம்ம போர் அடிச்சிட்டு இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் ஒன்னும் பேசுறதுக்கு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் நானு. பாப்போம் என்ன நடக்கும். அதாவது உங்களுக்கு ராஜாவை மாத்திட்டாங்க. இந்த தர்கா பார்வதியும் விக்ரமும். சபையினுடைய ராஜா 2 ராஜாவையும் மாத்திட்டாங்க, பார்வதியும் விக்ரமும். பார்வதி விக்ரம் 2 பேரும் வந்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இவங்க 2 பேரும் ராஜாவா வந்தாங்க அப்படின்னா ஏதாவது கான்ட்ரவர்சியா அதை போகும்னு நினைச்சாங்க. பட் இப்போ வரைக்கும் அப்படி நடக்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியல. நடக்கல. 2 பேரும் கொஞ்சம் சமரசமா போறாங்க. அங்கங்க டாபிக்ஸ் வச்சு போயிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அங்கங்க நல்ல ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இதை நேற்றே படம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப லேட்டா யோசிச்சு பண்றாங்க அப்படின்னு பாக்குறேன். பட் ஸ்டில் இன்னும் நல்லா போகணும். இது இன்னும் வித்தியாசமா கொண்டு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவரு வேல்முருகன் அண்ணாவை ஒரு கண்டஸ்டண்டா உள்ள கூப்பிட்டுக்குனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியில அவர் போராடிட்டு இருக்குது, சட்டமன்றத்துல போராடிட்டு இருக்கிறதுக்கு நேரடியா வீட்லயே அவர் போராடுவாரு. பிக் பாஸ் பேசி பாருங்க. பாம் த்ரெட்ல வந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். நேற்று பிக் பாஸ் ஹவுஸ்க்கு பாம் த்ரெட்லாம் வந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, எப்படி மேனேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் 24/7 நேற்று ரெக்கார்ட் ஆனது இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. அது எங்கேயும் ஸ்டாப் ஆன மாதிரி தெரியல. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளமா இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு பிக் பாஸ் ஷோக்கு. அதை மாத்துறதுக்கு என்னமோ ட்ரை பண்றாங்க. மாறினா ஒர்க் அவுட் ஆகும், மாறலைன்னா எதிர்ப்பு அதிகமாகும். அது எப்படி அப்படின்னு தெரியல. வேல்முருகன் அவர்களுடைய போராட்டம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு எங்கேயோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் பார்க்கறேன். கண்டிப்பா எடிட்டிங்ல ஒரு மாற்றம் இருக்கு. பிக் பாஸோடைய பேசும் ஸ்டைல் ஒரு மாற்றம் இருக்கு. இந்த வீட்டை எப்படி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டமிடல் ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வேல்முருகன் அவர் பண்ண போராட்டம் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த மாற்றத்தை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போனா பெட்டரா. ஓகே. சோ இன்னைக்கு பார்த்துட்டு நாளை பேசுவோம் மனிஷ். நன்றி. தேங்க்யூ.